ஹாய் எவ்ரிவான். பல ஆண்டுகளாக குணப்படுத்த முடியாத, மருத்துவர்களாலே குணப்படுத்த முடியாத முஸ்லிம் பெண்ணை தன்னை தூதுவராக காட்டிக்கொள்ளும் ஜெராம் பெர்னாண்டோவால் குணப்படுத்தப்பட்டாரா? மக்களை ஏமாற்றும் இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. தன்னையே தன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஜெராம் பெர்னாண்டோ எவ்வாறு மனிதர்களை குணப்படுத்த முடியும்? இவ்வாறு விஞ்ஞான உலகத்தினால் மருத்துவர்களாலே காப்பாற்ற முடியாதவர்களை இவர்கள் காப்பாற்றுவார்களாக இருந்தால் வைத்தியசாலைகளில் வைத்தியர்களாக இவர்கள் பணிபுரிய முடியும் அல்லவா? இலங்கையிலே குணப்படுத்த முடியாத நோயாளிகளை வைத்தியசாலையில் இருந்து இவர்களால் குணப்படுத்த முடியும் அல்லவா? பணத்திற்காக ஏமாற்றப்படும் போலி பிரச்சாரங்கள் இன்னும் எத்தனை பேர் ஏமாறப் போகின்றார்கள்? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ்டெட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். 4 நாட்களுக்கு முன்னர் ஒரு வீடியோ பதிவு வைரலாகி இருந்தது. ப்ரோபோர்ட் ஜெராம் பெர்னாண்டோ என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் ஜெராம் பெர்னாண்டோ அவருடைய யூடியூப், ஃபேஸ்புக் வலைத்தளங்கள் ஊடாக இந்த வீடியோ பதிவை பதிவிட்டிருந்தார். அதில் மிக முக்கியமான விடயம், திருகோணமலை சேர்வில பிரதேசத்திலிருந்து ஒரு பெண் அவரிடம் வருகின்றார். தன்னால் பல ஆண்டுகளாக நடக்க முடியாது, உட்கார முடியாது, பல பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாகவும், தன்னால் தூங்கக்கூட முடியாத நிலை, நின்ற நிலையிலே தூங்குவதாக கூட ஒரு பெண் குறிப்பிட்டிருந்தார். இப்ராஹிம் சித்தி ஷர்மிளா என்ற பெண்ணே இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். என்றாலும் ஜெராம் பெர்னாண்டோவிடம் வந்ததன் பின்னர் அவரின் ஆசீர்வாதத்தின் ஊடாக இந்த அனைத்து நோய்களும் குணமடைந்ததாக கூறுகின்றார். அந்த வீடியோ பதிவை வைரலாகி இருந்தது. பல வைத்தியர்களிடம் சென்றதாகவும் மருத்துவங்கள் பெற்றுக் கொண்டதாகவும், என்றாலும் குணமாகாத நிலையிலே இறுதியாக ஜெராம் பெர்னாண்டோவிடம் வந்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றதன் பின்னர் அனைத்து நோய்களும் குணமாகியதாக குறிப்பிடுகின்றனர். அதுவே இந்த வீடியோ பதிவாகவும் காணப்படுகின்றது. இவ்வாறு தற்பொழுது சமூகத்திலே பல வீடியோ பதிவுகள் வைரலாகி வருகின்றது. குணப்படுத்த முடியாத நோயாளிகளை குணப்படுத்துவதை போன்று, கண் தெரியாதவர்களை, காது கேட்காதவர்களை, வாய் பேச பல ஆண்டுகளாக பிறப்பிலிருந்தே வாய் பேச முடியாதவர்களை கூட குணப்படுத்துவதை போன்று ஜெராம் பெர்னாண்டோ போன்ற பலர் ஏமாற்று வித்தைகள் ஊடாக, அதிலும் பண மோசடி செய்யும் ஏமாற்று வித்தையாக இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுகின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இதே ஜெராம் பெர்னாண்டோ மத நிந்தனையில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டிலே தன்னை தன்னாலே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் நாட்டை விட்டே தப்பியோடி இருந்தார். அதே ஜெராம் பெர்னாண்டோவை தற்பொழுது மீண்டும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார். எனவே அவருடைய மத செயற்பாடுகள் அவருடைய விருப்பம். என்றாலும் மக்களை ஏமாற்றும் இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் மிக பெரும் ஏமாற்று வித்தையாக, பணத்திற்காக நடாத்தப்படும் ஏமாற்று வித்தையாகவே காணப்படுகின்றது. இப்ராஹிம் சித்தி ஷர்மிளா என்பவர் இதற்கு முன்னர் இவ்வாறான வியாதிகளால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல், இருக்க முடியாமல் இருந்தவர் என்பதை பொய்யான தகவலாகும். எனவே இவ்வாறே மக்களை ஏமாற்றும் வித்தையாகவே காணப்படுகின்றது. எனவே இந்த ஜெராம் பெர்னாண்டோவிற்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள், எமது பிரதேசத்திலும் பலர் கண் தெரியாமல், வாய் பேச முடியாமல், காதுகள் கேட்க முடியாமல் இருக்கின்றன. அவர்களையும் குணப்படுத்தி தந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அதே போன்று பல லட்சங்கள், பல கோடிகளை கூட செலவு செய்து குணப்படுத்த முடியாமல் பல வியாதிகளால், நோய்களால் பலரும் அவதிப்படுகின்றனர். எனவே இவர்களையும் இவர் காப்பாற்றினால் சிறப்பாக இருக்கும். அதே போன்று இவர் போன்றவர்களை கொழும்பு வைத்தியசாலையில் வைத்தியராக, அதில் மிக முக்கியமாக தலைமை வைத்தியராக நியமித்தால் சிறப்பாக இருக்கும். அனைத்து நோயாளிகளையும் சில வினாடிகளிலே குணப்படுத்தி விடுவார். அரசிற்கும் செலவுகள் மிச்சம், மக்களுக்கும் இலகுவாக இருக்கும். எனவே தன்னிடத்திலிருந்து மக்களை ஏமாற்றுவதை விடுத்துவிட்டு தன்னால் இவ்வாறான சேவைகள் செய்ய முடியுமாக இருந்தால் அரசிடம் கூறி இவ்வாறு வைத்தியசாலைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்தி விட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். இலங்கை மக்களுக்கு நோயற்ற வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். வைத்தியசாலைகளுக்கும் பூட்டு போட முடியும். மருந்து இல்லை என்ற பிரச்சனையும் கிடையாது. மருத்துவமனைகளுக்கு சென்று அவதிப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. எனவே ஒரே ஒரு மனிதரால் முழு நோயாளிகளையும் இலங்கையிலிருந்து குணப்படுத்தியதாக காணப்படும். பலரும் இந்தியா போன்ற நாடுகளுக்கும் சென்று நோய்களை குணப்படுத்த முடியாமல் அவதிப்படுகின்றனர். அவ்வாறானவர்களுக்கு இந்த ஜெராம் பெர்னாண்டோ போன்றவர்களின் உதவி கிடைத்தால் சிறப்பாக அமையும்.
மக்கள் ஏமாறும் காலமெல்லாம் இவ்வாறான ஏமாற்று பேர்வழிகள் உலகிலே வாழ்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். தன்னைத்தானே இறைவனின் தூதுவர் என்று அழைத்துக் கொள்ளும் இவ்வாறானவர்களாலே உலகில் மிக பெரும் பிரச்சனைகளும் பித்தலாட்டங்களும் ஏற்படுகின்றது. மக்களே அவதானமாக செயற்படுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.